நான் தெரியுமா, நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறேன், அவர் தெரியுமா பிஎஸ்சி படிக்கிறாரு, படிப்பு முக்கியம், நல்லா படிக்கணும்னு பேசுவது. ஒரு சாதாரண ஒரு துணை இயக்குனருக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் பிறந்த ஏழை வீட்டு பிள்ளைங்க நம்முடைய தலைவர். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரு கோயிலுக்கு போறதில்ல, தான் பிறந்த அந்த அரசாங்க மருத்துவமனைக்கு போய் அன்று பிறக்கும் குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் போடக்கூடிய தங்க தலைவர் என் தலைவர். இப்ப வரைக்கும் மாவட்ட செயலர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் வாங்கினா தளபதி கல்வி விருதுகள், கல்லூரி சேர கல்வி உதவித்தொகை, வேலை தேடி அலைஞர்களுக்கு விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்கார் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சர்க்கார். அதனாலதான் இது வெற்றி தலைவர். எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரே பேச்சுதான், எங்களுக்கு நல்லது நடக்கணும், எங்கள் உரிமைகள் வரணும், எங்களுக்கு எல்லா வகையான நன்மை வரணும். அதுக்கு 2026 நம்ம வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக வரணும். சமீப காலத்துல திமுகவினுடைய மேடைகள்ல ஒரு ஆபாச பேச்சாளர், அவர் பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, ஒரு பெரிய மனுஷன் பேரை வேற தன் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் உயிரோடு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இது பேசுற பேச்சுக்கலாம் நேரில் 10 கேஸ் போட்டு ஏறி மிதிச்சிருப்பார். எந்தவித நாகரிகமும் இல்லாம பெண்களை குறித்து சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய அந்த மனிதர்கள் போன்ற அந்த அசிங்கமான அந்த பேச்சை எல்லாம் புறந்தள்ளுங்க. அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இந்த தேசத்தின் பேரு தாய்நாடு, பெண்ணை சொல்லுவோம். பேசுகிற மொழி தாய்மொழி, தாயை சொல்லுவோம். ஓடுகிற நதிக்கெல்லாம் பெண்களின் பேரு. ஒவ்வொரு தெய்வத்திலையும் பெண் தெய்வம் இருக்கு. தெய்வமே ஒரு பெண் தான், ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு தெய்வம் தான் சொல்ற கூட்டண்டா தமிழக வெற்றி கழகம். எந்த பெண்களை பத்தி நீங்க தப்பா தரக்குறைவா அசிங்கமா கேவலமா பேசுறீங்களோ அதே பெண்களை வைத்து திமுகவினுடைய கதையை ஆட்சியை முடிக்க போவது தமிழக வெற்றி கழகம். இது உறுதி. இயக்கத்துக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க? நீங்க மசால் வடை பார்த்திருப்பீங்க, பருப்பு வடை பார்த்திருப்பீங்க, திமுக வடை பார்த்தது இல்லையே. ஐயோ, கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், சுய உதவி குழு கடன் முடித்து வைக்கப்படும், மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும். நீங்க எதுவுமே பண்ணல. இப்ப ஜனம் சொல்லுது 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும்.